3 நாளில் மகா சிவராத்திரியும் நாகசிவராத்திரியும் வருது. அதுக்கு நம்ம வீட்டில் மிகப்பெரிய பூஜை ஏற்பாடு பண்ணணும். அது எப்படி நாம் பண்ண முடியும்? நம்ம ஆகாஷ்கிட்ட தான் எழுதி கேட்கணும். ஆகாஷும் இப்போலாம் வர வர நேரத்துலேயே வேலைக்கு போயிடுறாங்க. நான் அந்த ரத்னகிரி பாட்டிக்கு போனது வந்து எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. அதை யார்கிட்ட சொல்லி நாங்கள் மாறி பண்ணிட்டோம். நாம் அந்த பூஜை ஏற்பாடு பண்ணணும். வீட்டில் நல்லது நடக்கணும். என்ன பண்ணுறது? பிரார்த்தனாவோட குழந்தை இந்த வீட்டுக்கு எப்பயுமே வராது. அது மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். பயசாலி வாங்க. நீ எங்கே போயிட்டு வர? நீ என்கிட்ட பதில் சொல்லுங்க ஆகாஷ். என்ன வேணும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எது சொல்லாமக்குண்ணா? ஆமாம் வயசாலி, நீ ஒரு வாரம் தான் எங்கே போயிட்டு வர? நான் வர உன்னை பார்க்க முடியலையே. ஏன்னாச்சும் எனக்கு தெரியாமல் என்ன சந்திக்கிறியா? ஆகாஷ் என்ன சொல்கிறீங்க? நான் உன்னோடைய வயசாலி. நான் அந்த வீட்டை விட்டு எங்கேனாச்சும் போகணும். நீங்களே சொல்லுங்கள். போய் சொல்லாத. நீயும் எங்கே போயிட்டு வந்துக்கிற? எனக்கு வெளியிலுக்கு சொன்னாங்க. புல்ட்டு கூட சொன்னான். எங்கே போயிட்டு வந்தேன் சொல்லு. நான் ஒன்று ஆகாஷ், நான் ஒன்று சொல்லிட்டா? இந்த வயசாலிக்கு பின்னாடி யாமினி என் தங்கச்சி ஒருத்தி இருக்கா. அவளை பார்க்கத்தான் நான் போகிறேன். போய் சொல்லாத. யாமினி டெல்லி இருக்கிறா, நீ மும்பையில் இருக்கிற. அது கூட எப்படி போயிட்டு வர முடியும்? காமெடி பண்ணுற வயசாலி. ஆகாஷ் என்ன சொல்கிறீங்க? டெல்லி இங்கே தானே இருக்குது. 1 hour ட்ராவல் ஆனால் போதும். ஆளுக்கிட்ட என்ன சொல்கிறீங்க? யாமினி என்னோடய தங்கச்சி. யாருக்காக என்னால் விட்டு கொடுக்க முடியாது. சரியா? பைத்தியம் மாதிரி பேசாதீங்க ஆகாஷ். நான் பைத்தியமா? நீ அப்படின்னா நீ என்னது? கேக்கி என்கிட்ட எல்லாம் சொன்னான். இப்போ அவன் முன்னாடி சொல்ல பாரும்பார். ரத்தனகிரி கோட்டைக்கு போயிட்டுன்னுக்கிற, யாமினி பார்க்க டெல்லிக்கு போயின்னுக்கிற, என்னை எதிர்த்து பேசுகிற. இந்த ஆளுக்கு எப்படி பைத்தியம் இது பிசுக்கிச்சா? திட்டின்னு என்ன இப்படி பைத்தியம் மாதிரி பேசுது? ஐயோ பயமாக்குதே. ஒன்றும் இல்லை ஆகாஷ். என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறது பதில் சொல்லி தான் ஆகணும். கேக்கி எங்கே வந்தா? அவள் ஊரில் தான் இருந்தா. இல்லை, கேக்கி இங்கே தான் இருந்தா. ஆனால் பார்வையில் உண்மையில் தான். அன்றைக்கி சொன்னாலே நீ எங்கேயே போயிட்டு வந்தேன்னு. அவள் சொல்கிறா, நீயே கேளு. வாங்க. இல்லை, கேக்கி எங்கே வந்தா? கேக்கி இங்கே தான் இருந்தா. மாமா அது இல்லை மாமா. அக்கா ஒரு வாரமாக யாக்கிட்டையும் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, பழக மாட்டேங்கிறாங்க. அன்றைக்கி கூட பூஜை பண்ணுறேன்னு இங்கே 10 நிமிஷம் வெளியே கழிச்சு போயிட்டாங்க. அக்கா என்ன சொல்ல விடுங்க. கேக்கி யூஸ் மாதிரி பண்ணாத. சரியா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள தகராறு. பைத்தியம் மாதிரி பண்ணாத. போய் காஃபி எடுத்துட்டோம், வேலையை பார்த்துட்டு போ கேக்கி. ஆமாக்கா. என் நாம கூட சொல்லும் போது தான் உங்களுக்கு காஃபி வேணும். எடுத்துன்னு வந்து தொலைகிறேன். குடிச்சு தொலைங்க. என்ன பண்ணுறது? சே, அதெல்லாம் போட்டோன்னு நீ வந்து சாமி கும்பிடுவா. ஆகாஷ் நீ என்ன சொல்கிற? நான் வர வயசாளி. பூஜைக்கான ஏற்பாடு பண்ணு. இன்றைக்கி சிவராத்திரி இல்லை. சே, இந்த ஆளுக்கிட்ட சமாளிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. காஃபி எடுத்துகிட்டு வா கேக்கி கார்டனுக்கு. ஆமாம், இது காஃபி தான் உனக்கு கேடு. மாமங்கிட்ட சொல்ல விடாமல் தடுத்துடுச்சு. இது காஃபி தான். வயசாளி அக்கா வேறு பேர். சே, என்ன பண்ணுறது? தலையெழுத்து இந்த தான் ஆகணும். ஆனால் ஏன் இது யார்கிட்டையும் ஒன்றுமே சொல்ல விட மாட்டேங்குது எனக்கு தெரியல. ஆனால் அந்த அக்கா பின்னாடி மிகப்பெரிய ரகசியம் நுழைஞ்சிருக்கு. இன்றைக்கி மகா சிவராத்திரி. இந்த நாள் தான் பிரார்த்தனா இருந்தா. ஆனால் எனக்கு ஒரே பயமாக இருக்குது. இந்த நாளில் மகா சிவராத்திரி நாள் அப்போ பிரார்த்தனோட குழந்தை வந்துடுமோ? இப்படி பயமாக இருக்கே. என்ன பண்ணுறது? இந்த அக்கா என்னை இன்னும் மறைக்குது. அப்படி என்ன மறைக்குதுன்னு தெரியல. என்ன தலையெடுத்து காஃபிக்கு அடித்து போய் கொத்துட்டாலாம். அது கூட தாங்க நீ கேட்ட காஃபி. ஐயோ, இன்றைக்கி மகா சிவராத்திரி. நாம் என்ன பண்ணுறது? இன்றைக்கி வருவாளா இல்லை போயிடுவாளா?
ஐயோ பயமாக இருக்குது எனக்கு ரொம்ப. கீயை அங்கே வச்சுட்டு போ, காஃபியை எதுக்கு நினச்சி இருக்க? ஆமாம், வந்து அரை மணி நேரம் ஆகுது, இப்போ தான் திரும்பி பார்க்குது. சரிக்கா, இங்கே வச்சுட்டு போகிறேன், எடுத்து குடிச்சிக்காங்க. எனக்கு கிச்சன் ரொம்ப ஒரு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன்ப்பா. வச்சுட்டுக்கா, நீங்கள் எடுத்து குடிச்சிக்காங்க, நான் போகிறேன். இன்றைக்கி நான் ரத்னகிரி கோட்டைக்கு போயே ஆகணும். அங்கே தானே நடந்தது எல்லாம் இருக்குது, அழிக்கணும். இன்றைக்கி நான் 40 ஆண்டில் ஒரு வாரம் மகா சிவராத்திரி. அப்படி இந்த அக்கா என்ன பேசுன்னு தான் கேட்கலாமே. இன்றைக்கி நாம் ரத்னகிரி கோட்டைக்கு போகலாம். 40 ஆண்டுக்கு வர மகாலய சிவராத்திரி இன்றைக்கி. என்னது, ரத்னகிரி கோட்டைக்கு போகிறாங்களா? அப்படின்னா நாமளும் இவங்க பின்னாடி போய் அப்படி அங்கே யாரை பார்க்குறாங்க நான் பார்க்கணும். போகலாம், இப்போயே போகலாம் ரத்னகிரி கோட்டைக்கு. அங்கே யாரை சந்திக்கிறாங்கன்னு இப்போயே போய் பார்க்கணும். அக்கா பின்னாடி போகணும், தனியாக காரில் போகணும். அவங்க எங்கே போகிறாங்கன்னு. இங்கே தானே வரேன்னு சொன்னாங்க, ஆனால் ரத்னகிரி கோட்டையே இல்லையே. என்ன இந்த அக்கா ஒன்றும் அழகாடும், இது ரத்னகிரி கோட்டையே இல்லையே. ரத்னகிரி கோட்டைக்கு போய் சொல்லிட்டு இங்கே இதுக்கு வந்துக்கிறாங்க. ஏதோ ஒன்று நான் பார்க்கலாம். நாம் ரத்னகிரி கோட்டைக்கு போய் சொல்லிவிட்டு இந்த 15 கணத்துக்கு எதுக்கு நம்ம வந்திருக்குன்னா, அந்த நாளில் இந்த கிணறு தான் எனக்கு உதவியாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிணத்துக்கு நான் உதவி கேட்கத்தான் நான் வந்தேன். ஆனால் தண்ணி இவ்வளோ மேலே இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நம்ம அதிக நேரம் இங்கே இருக்கிறது நம்ம வீட்டு தான் ஆபத்து. நம்ம டக்குன்னு நம்ம வீட்டுக்கு போயிடணும். ஆகாஷ் வேறு நைட்டில் மகா சிவராத்திரி பூஜை வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அது நல்லது தான், நானே சொல்லலான்னு நினச்சேன். அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. வீட்டுக்கான பூஜை நம்ம ஏற்பாடு பண்ணணும். நம்ம இப்போயே கிளம்பி வீட்டுக்கு போகணும். நம்ம போகிறதுக்குள்ள வீட்டுக்கு வச்சுன்னா அது கூட ஆகாஷத்தை போய் சொல்லுவோம். ஏதோ சண்டே மூட்டுவாங்க. நம்ம டக்குன்னு வீட்டுக்கு போயிடணும். கிளம்பலாம், போகலாம். இப்பயே நேரத்தில் தான் அந்த துணி கீழே விழும். நான் வீட்டுக்கு போகலாம் பார்த்தா அந்த கிணறு எனக்கு கீழே இறங்க வைக்குது. இவ்வளோ தண்ணி இருக்குது, சாமி பயமாக இருக்குது. டக்குன்னு போய் எடுத்துகிட்டு வந்துடணும். சே, இந்த கிணத்தை பார்த்தா எனக்கு உயிர் பயம் வருது. சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடணும். என்ன இது, திடீர்னு கலர் மாறிடுச்சுன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்குது. நம்ம டக்குன்னு இங்கே கூடாது, வீட்டுக்கு போயிடணும். என்ன அங்கே ஏதோ சத்தமாக இருக்குது. அங்கே என்ன சத்தம்? அங்கே என்ன ஒரு மாதிரியாக இருக்குது. அது என்ன மாயப்புகை? இவ்வளோ பெரிய மாயப்புகையை நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கேயா இவ்வளோ பெருசு நாய் பாலுக்கீழே இப்போ தான் முதல் டைம் பார்க்குறேன். ஐயோ, ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு. ஐயோ, ஏதாச்சும் என்னை காப்பாற்றுங்களேன் இதுக்கிட்டேருந்து. ஐயோ, பக்கமே கடல் இருக்குது. என்னை எதுவும் பண்ணிடாதாம்மா, என்னை எதுவும் பண்ணிடாது. நான் எந்த உயிருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல. நான் சாப்பிட்டேன் இல்லைண்ணா பரவாயில்ல, மற்ற உயிர்களை சாப்பிட வைக்கணும். என்னை விடக்கூடாதான் நாகினி. ஐயோ, நம்ம ரொம்ப பாவம். நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல. என்னை தயவு செஞ்சு மேலே போக விடு. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் மகா சிவராத்திரி. கண்ணு வர பக்கம் வேறு இருக்குது. கிணத்துக்கு தள்ளி விட்டுருப்பேன், எனக்கு தெரியல. இந்த பாம்பை பார்த்தா நம்மளுக்கு பயமாக இருக்குது. இது பிரார்த்தனை மாதிரியே இல்லை, இது வேறு மாய நாகினி என்னை விடக்கூடாதா? நைட் மகா சிவராத்திரிக்கு நான் நடக்க வைக்கணும்.